சண்டே ஆஃப்டர்நூன் மார்னிங் வந்து பொங்கல் சாப்பிட்டுட்டு முடிச்சிட்டோம். மதியம் ஆஃப்டர்நூனுக்காக மட்டன் லிவரும் சிக்கனும் கொண்டு வந்திருந்தாங்க. ஃபர்ஸ்ட் சிக்கன் கிரேவி பண்ணுறதுக்காக சிக்கன் வந்து நல்லா மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுட்டேன். ஒரு 3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான மசாலா எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி நம்ம வச்சிட்டோம்னா கிரேவி வைக்கிறதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்போ தான் மசாலா நல்லா ஊறவும் செய்யும் குழம்புல. இது ஒரு பக்கம் நல்லா ஊறட்டும். இதுக்கு தேவையான தாளிப்பு வந்து பண்ணிடலாம். நான் அதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் கரம் மசாலா ஆட் பண்ணிவிட்டு நல்லா பொடிசு பொடிசாக கட் பண்ணி இந்த வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு கருவேப்பிலை இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே போட்டு நல்லாமே ஆட் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறமா டொமேட்டோ கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கணும். டொமேட்டோ வந்து நல்லா வந்து மேஷ் ஆன பிறகு இந்த மசாலா தடவி இருக்க சிக்கனை போட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுட்டோம்னா தண்ணி வந்துடும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு கிரேவிக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ ஊற்றிட்டு நம்ம குக்கரை ஒரு 3 விசில் விட்டுட்டு குக்கர் விசில் வர சமயத்தில் இறால் வந்து நான் க்ளீன் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து நல்லா கிரேவி பண்ணிட போகிறேன். நல்லா ஃப்ரை பண்ணால் சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான வெங்காயம் கருவேப்பிலை எல்லாமே முன்னாடியே கட் பண்ணதால எல்லாமே போட்டு தாளிப்பு கொடுத்துட்டு இதுக்கு தேவையான உப்பு வீட்டில் அரைச்ச மிளகாத்தூளும் கொஞ்சம் தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் காரம் எக்ஸ்ட்ரா வர்றதுக்காக. நல்லா இறால வந்து ஃப்ரை பண்ணிக்கணும். இப்போ ரெட்டாக இருந்தாலும் நல்லா ஃப்ரை பண்ணது கொஞ்சம் கலர் மாறிடும். இது லாஸ்ட்டாக இருக்கும்போது பெப்பரு கொத்தமல்லி போட்டு இறக்கிட்டோம்னா சூப்பராக வந்து ஸோ இறால் வந்து ரொம்ப நல்லது. நீங்கள் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஜீரணத்துக்காக கொஞ்சம் ரசம் வரைக்கும் இறங்கிட்டேன். இன்னைக்கு சாப்பாடு ரசம் சிக்கன் குழம்பு இறால். உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேக்கில் பார்க்கலாம். டாட்டா பாய்.